போட்டா மீன் வரும் வாழை சொன்ன செய்தி வரும் வானத்துல நிலம் வரும் பைய கண்டு மலை போட்டா மீன் வரும் வாழை சொன்ன செய்தி வரும் ஜாதி மத காதல் மனசு வச்சு தானே வரும் ஜாதி மத காதல் ஜாதி மத காதல் மனசு வச்சு தானே வரும் மனசு வச்சு தானே வரும் நட்சத்திரத்தோ அத்தபரங்களே பார்க்கவே முடியுமா மனசுக்குள்ளே மங்கை முகம் தெரியலையா ஆண்டே மரகதமே என்று சொல்ல வழியிலையா மன்னவனின் மனசுக்குள்ளே மங்கை முகம் தெரியலையா ஆண்டே மரகதமே என்று சொல்ல வழியிலையா அத்தங்கர ஓரத்திலே அன்று சொன்ன வார்த்தையிலே அத்தங்கர ஓரத்திலே அன்று சொன்ன வார்த்தையிலே அத்தங்கர ஓரத்திலே அன்று சொன்ன வார்த்தையிலே அன்று சொன்ன வார்த்தையிலே நட்சத்திரத்தே அந்த பலனிலே பார்க்கவே முடியுமா அந்த சூரியன் கூட வந்த இரவுல பேசவே முடியுமா ஜாதி மதமின்றி காதல் நெஞ்சங்கள் சேர்க்கவே முடியுமா என் வேதனை செய்யுமா ஜாதி மதமின்றி காதல் நெஞ்சங்கள் சேர்க்கவே முடியுமா என் வேதனை செய்யுமா அந்த மேல கொண்ட பொட்ட சாமி நீங்க யாரையா அந்த மேல கொண்ட பொட்ட சாமி நீங்க யாரையா என்ன ஊரு என்ன வேறு எடுத்து நீங்க போறையா எதுக்காக இங்க வந்து யாரை பார்த்து பேச வந்து எதுக்காக இங்க வந்து யாருக்கிட்ட பேச வந்து எதுக்காக இங்க வந்து யாரை பார்த்து பேச வந்த நீ யாரை பார்த்து பேச வந்த நட்சத்திரத்தை வந்த மகன் பார்க்கவே முடியுமா அந்த சூரியன் கூட வந்த இரவு பேசவே முடியுமா 4 பேரும் 100 வருஷம் நல்லா இருக்கணுமாப்பா அருமையான பக்கமே தான் அதை விட எங்கள் அண்ணன் மைக் செட்டு அண்ணே உண்மையாவே நல்லா இருப்பானே அரிதாரம் போட்டு சொல்லிட்டேன் அழகா பாரு இந்த சிரிக்க வேணாம் அதாவது அவருடைய தொழிலை அவர் சரியாக செய்கிறார் அவர் கரெக்டாக பார்த்து உனக்கு எவ்வளோ வைக்கணும் மாமாவுக்கு எவ்வளோ வைக்கணும் அண்ணனுக்கு ஆர்மனுக்கு எவ்வளோ வைக்கணும் கரெக்டாக அழகா அவர் புத்தனாப்பில் அதுதான் நல்ல பொருள் விளம்பரம் தேவை அது வேற அழகா உட்காந்து ஆடுறது அதை விட என் தம்பி வீடியோ அழகா சிரிச்சு சிரிச்சு எடுக்கிறேன் ஒவ்வொரு மொத்தையும் அருமையா இருக்கு சொல்றாரு வீர வாயை போட்டு கவுறேன் இருக்கட்டும் அதனால சாமியை கூப்பிட்டு பேசணும் பேசணுமா இல்லையா ஆனா இவ்வளவு தூரம் இந்த நாடகத்தை நீங்க எல்லாம் பாக்கல இந்த மாதிரி நடிகர்ல கொண்டாந்ததுக்கு அப்பா வீரநாதனுக்கு தான் நீங்க முதல்ல நன்றி சொல்லி ஒரு கைதட்டாரு உண்மையாக அவர் மனசார அவர் வயசுக்குலாம் நம்ம இருக்கமோ இல்லையா அது ஆண்டவனுக்கு விளைச்சான் உண்மையாப்பா கண்டிப்பா நான் பாருங்க அவர் வார இன்னமும் ஒடியாடி அடியாரு உள்ள உங்கவே இல்லை அது தெரியுமா அவனுக்கு ஆத்தாடி நான்லாம் கான்டாக்ட் பேசுவேன் உண்மையா சொல்றேன் நாடகம் இல்லாம வீட்டுல இருந்து கான்டாக்ட் பேசுவேன் ஆரம்பிக்கிறதோட சரி போய் படுக்கிறத காலையில 5 மணிக்கு எங்கிட்டு கொடுத்தாரு போய் காசை கும்பிடு வாங்கி இதுதான் நம்ம வேலை ஆனா ஒரு மனுஷன் பார்த்து தூங்கலையா அதனால சாமியை கூப்பிட்டு பேச போறேன் சாமி வருவாரு நீங்க 4 பேரும் போயிட்டு 1 மணி நேரத்துக்கு வரக்கூடாது சண்டை பெரிய சண்டை இருக்கு அம்மா மண்டை உடையும் நான் சொல்றேன் கேளு பேசாம இந்த தண்ணி நிறைய தூக்கிட்டு அப்படியே பெருங்காடுக்கு போயிரு அப்படியா தண்ணி டேங்கியா அதனால வாங்க சாமி பன்னீர்மலையா
கீதை என்னும் பாடம் கொடுத்தார். அந்த ஸ்ரீரங்கத்தில் துயில் கொள்கிறது. என்னப்பா ஊருக்கார வியாதி வந்தவங்களை கொண்டாந்து நாடகத்துக்கு போட்டுக்கணும். என்னப்பா கிடாயா என்னைய பார்த்து சொல்ல மாட்டாங்க. என்னைய பார்த்து சொல்ல மாட்டாங்க. எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன் உங்களை. எங்கேயோ உங்களையும் பார்த்த மாதிரி இருக்கேன். என்ன எப்படி உங்களால பார்க்க முடியும்? என்ன எப்படி உங்களால பார்க்க முடியும்? ஒண்ணு என்னையால பார்க்க முடியும். ஒண்ணு என்னையால பார்க்க முடியுமியா? இந்த மாதிரி நிக்கிற நல்லா தான் தெரியுது. இதற்கு முன்பாக பார்த்திருக்கீங்களா? இதற்கு முன்பாக நான் உங்களை உசுரோட பார்த்தது. பார்த்திருக்கீங்க கேட்டேன். அதை பார்த்த உசுரோட பார்த்ததுல இருந்து சொன்னேன். பார்த்தது பார்த்தது. நான் இதற்கு முன்பாக உங்களை ஏகப்பட்ட முறை பார்த்திருக்கேன். ஏகப்பட்ட முறை பார்க்கறதுக்கு எங்கே அரணாங்கி ஒயின் ஷாப்ல பாத்தீங்களா? சரியா சொல்லிடுறேன். எப்படி அங்கே இருக்கீங்களோ அப்ப நீங்க அங்கே குடிச்சீங்களா? மேலோகத்திலிருந்து வருகின்ற மொழிகளை வார்த்தை. மேலோகத்துல இருந்து ஆமாங்க. ஏன்னா பார்த்த மாதிரியே தெரிந்தது. அதனாலதான் உங்களை பார்த்தேன். ஆனா நீங்க என்ன பார்த்த அப்படிங்கிறீங்க. நான் உங்களை வந்து படத்துல தான் பார்த்தேன். படத்துல பாத்தீங்க? எந்த படம்யா? இந்த வீட்டுல இருக்கும்ல வரைபடம். பழைய படத்துல பார்த்தீங்க? ஓவியத்துல. எப்படி இருந்தேன்? அழகா இருந்தேன். ஆமா ஆமா மொட்டை முண்டியோட இருந்தியா? நாரதர் எங்கேயா மொட்டை முண்டியா இருந்திருக்காரு? சின்ன பிள்ளையில இருந்தியல்ல அப்படி. நான் சின்ன பிள்ளையா இருக்கேன். நீ இந்த மாதிரி மகளை போட்டு பஞ்சாட்சம் கட்டி. சரிங்க. நீங்க யாருன்னு தெரிஞ்சுக்கலாம். நீங்க யாருன்னு சொல்லுங்க. இப்ப நான் பாடி வந்தேன். ஆமா. என்ன பாடல் பாடி வந்தேன்? புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களை. எதற்காக பாடி வந்தேன்? காசுக்காகத்தான். என்னுடைய பரந்தாமனுடைய பாடல். ஆனா அவருடைய ஸ்ரீமன்னார்கள் புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே. யாரு புல்லாங்குழலாகப்பட்டதை இசைக்கக்கூடியவர்? புல்லாங்குழல் யார் இசைக்க? புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்னா புல்லாங்குழல் கொடுக்க கிடையாது. புல்லாங்குழல் வச்சு யார் வாசிக்கிறா? இசையாகப்பட்டதை உலகத்தில் மீட்றது. என்னையா? சௌராஷ்டிரக்காரன் தான் வாசிக்கிறேன். சௌராஷ்டிரக்காரன் எங்க புல்லாங்குழல் வாசிக்கிறேன்? அவங்க யாரையா பசானுக்கு ஊதிக்கிட்டே இருவாங்க. எவ்வளவு அதை விற்பனை செய்யக்கூடியவர் என்ன? புல்லாங்குழல் வரக்கூடிய இசையாகப்பட்டதை எல்லாத்துக்குமே கொடுப்பாரு. ஏன்னா ஒரு புல்லாங்குழல் இசைக்கின்ற பொழுது அனைத்து ஜீவராசிகளுமே நடமாடும். கண்டிப்பா. அப்படிப்பட்ட ஒரு இசையை பாடி வர்றேன். அப்ப அவருடைய நாமத்தை அனுதினமும் கூறக்கூடிய நான் யாராக இருப்பேன்? தெரியல. நமக்கு தெரியல. ஏன் என்னை பார்த்தா உனக்கு இப்படி தெரியுது? உங்களை பார்த்தா எனக்கு தெரியுது. சொன்னா நீ அடிக்க வந்தாலும் வருவாங்க. சும்மா சொல்லியா? எனக்கு ஒரு சாலையில பாக்குறதுக்கு அந்த கருது வண்டி ஓனர் மாதிரி. நான் நல்லதா ஏதோ சொல்ல போறேன். கருது வண்டி மாதிரி. ஆமா. ஏதோ சொல்றேன். இந்த மிஷினை தூக்கிட்டே தெரிய. இது கருது வண்டியா? வேற இது கருது வண்டியாங்க. இது என்ன? அதுதான் கருது மிஷின் மாதிரி இருக்கு. ஆமா. பேரையா மதுரையா சகோதரியா சிங்கத்தை சொல்லக்கூடிய 4 வகையா 4 வகையா நீ அணிந்திருக்கக்கூடிய யாழாகப்பட்டது மதுரையா. என ஒரு யாருக்கும் ஒரு நரம்புகள் உண்டு. நான் அணிந்திருக்க யாழாகப்பட்டது என்ன? என்னது? மகதையா. மகதினியால். மதனியாள். ஆமா. ஏன் மதனியா வச்சிருக்கியா? மதனியா நீ தான் வச்சிருக்க. யோ மகதையாள். மகதையா. மகதி. நான் யாழ்ப்பாணம் சொல்லக்கூடிய இலங்கையிலே அதை வச்சு கொடுக்கப்பட்ட இந்த வினையாகப்பட்டது வைத்து ஒரு பாடலுக்கு விசைத்துக் கொண்டிருக்கின்றேன். சரிங்க. இவ்வளவு விசாரிக்கிறீங்க. நீங்க யாருன்னு சொன்னா என்ன? யாருன்னு சொல்லுங்க. நீங்க யாருன்னு சொல்ல மாட்டீங்களா? நீங்க யாருன்னு சொல்ல மாட்டீங்களா? யோ நான் யாரு நெசமானே தெரியல. தெரியுது. அப்புறம் மறுபடியும் சந்தேகமா தான் இருக்கு. இல்ல நீ மீண்டும் ஏதாச்சும் சொல்லுவேன். இப்ப நீங்க யாரு அப்படின்னு நீங்க சொன்னா உங்க அப்பாவோட சொத்து போயிருமா? யாருன்னு சொன்னா உங்க ஆத்தாவோட கொண்ட மச்சல அங்க போகுமா? ஆத்தா புள்ள பேசிட்டு இருந்தா மரியாதை உலகத்திலேயே அம்மா அப்பா அப்பா. ஆ என்றால் எந்த இடத்தை சேரும்? ஆ என்றால் அந்த ஆணவத்தான் சேரும். ஆ என்றால் ஆணவத்தை சேரும். ஆ என்றால் உயிரெழுத்து. இம் என்றால் மெய்யெழுத்து. மெய்யெழுத்து. உயிரெழுத்து மெய்யெழுத்தும் சேரக்கூடியது உயிர் மெய் மெய்யெழுத்து.
அப்பாவை எடுத்துக்கங்க. ஆ என்றால் எந்த தேசம்? எந்த தேசம்? உயிர்மெய் எழுத்தை சேரும். இப்போ என்றால் மெய் எழுத்தை சேரும். அப்பா உயிர் எழுத்து மெய் எழுத்து சேர்கின்ற பொழுது உயிர் மெய்யாக. அந்த உயிர் மெய்யாகப்பட்டது யாரு? ஒரு குழந்தையாக. உயிர் எழுத்து மெய் எழுத்தும் சேர்ந்து ஒரு உருவாக ஒரு உயிரையே. உயிர் எழுத்து அப்ப ஆம்பளை, மெய் எழுத்து பொம்பளை. தெரியுதானா இந்தியாடி? ஆமா, நீங்க ரெண்டும் சேர்ந்து ஆணும் பெண்ணும் சேர்கின்ற பொழுது புள்ள வரக்கும். அப்ப எப்படி 3 எழுத்துக்களுமே உயிரெழுத்து, உயிரெழுத்து மெய்யெழுத்து என்று சொல்லக்கூடிய எல்லா எழுத்துக்களுமே ஒரு சுருச்சமான அம்மா அப்பா என்ற அழகு மிகுந்த ஒரு சொல்லை கொண்டு வந்திருக்காங்க. அப்படிப்பட்ட நீ பார்த்தா ஆத்தாங்கிற ஆயா அம்மா அம்மா இவர் அம்மா என்ன தமிழ்ல மிகச்சிறந்த அம்மாவே. அந்த இடத்துல ஆத்தா அப்படின்னு கூடாது, ஆத்தாங்கிற சொல்லு ஒரு முக்கியமான இருங்க. நீங்க உங்களோட பேரை சொல்லுங்க. உங்க பேரை சொல்லுங்க. என்னோட பேரு அபிஷேக பிரியா சிவா, அழகப்பிரியா விஷ்ணு, சோத்திர பிரியா சூர்யா, கடற்பிரியா ருத்ரா, கழகப்பிரியா நாரதா என்பது என்னுடைய நாமமுங்க. உங்களுக்கு ஓதமா? யோ நாரதரியா? நம்ம நாமம் ஓதம். நாமோதியம். நாமத்துக்கும் ராமத்துக்கும் என்ன வித்தியாசம்? ராமம் என்றால் நாங்கள் கடனை வாங்கிட்டு அவங்களுக்கு போடுறது. அப்படி சொல்லு. நாமம் என்றால் நாமம்னால அதான் அவங்களுக்கு போடுறது. இப்படி நிறைய பேருக்கு போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். 110 பேர் இந்த கொரோனால இருந்து தர்றேன் போட்டுட்ட. ஆனா நீ போட்டுவிட்டு, ஆனா நீ மட்டும் நல்லா வச்சுக்கிற. என்ன பண்றது? வாங்கினா கொடுக்க முடியாதான் கொடுக்க முடியும். ஆமா, இல்லைன்னா நம்ம ஏன் கொடுக்கணும்? நம்ம ஏன் கொடுக்கணும்? அது அவன் நம்ம தேடி வந்தாலும் அவ்வளவுதான். என்ன மாதிரி கொடுத்தேன் அப்பாடு மறந்து குடிக்க வேண்டியது. அது கேட்க வேண்டிய கடமை நம்ம. அவ்வளவு நம்ம கெஞ்சி நாச்சுங்க. அவ்வளவுதான். அவன் அதே மாதிரி வாங்குற கடமை அவன். அவ்வளவுதான். கெஞ்சி வாங்கி போற அப்படித்தானே? ஆமா, சரிங்க இருக்கட்டும். ஏன்னா உனக்கெல்லாம் கொடுத்தா பாரு, அவன் என்ன தூக்கி போட்டு தூக்கி இருக்கணும். அதான் இருக்கட்டும். அப்படி நியாயமா பார்த்தா நீ தான் முதல்ல. நீ ஒரு 1000 ரூபாய் உனக்கு நான் தரணும்ல. அதை வேணா சொல்லு. 1000 ரூபாய் தரவே மாட்டேங்குது. நாரதர் மகரிஷி. ஆமாங்க. எங்க இருந்து வாரிய? வேலூர்ல இருந்து. எங்க இருந்து? வேலூர்ல. எப்படி எந்த வழி? அந்த அரணாங்கி வந்து வந்தீங்களா இல்ல இப்படி கட்டமாவடி வந்து தொண்டி வந்து புரிய வந்தது? இல்ல இப்படின்னா புரியல. பெருங்காடு பாருங்க, நேரா அப்படி வந்தோமா? அதான் பெருங்காடு நாகுடி பாலத்தை தாண்டிக்கிட்டு வந்தீங்களா? இப்படிதான் அது வழியா மேலூர் மேலவத்துல இருந்து வரக்கூடியவன். என்னமோ வருவாங்க. கட்டுமாடியில இருந்து வந்தியா, அரணாயில இருந்து வந்தியா, புதுக்கோட்டையில இருந்து வந்தியா? யோ அதாயா மேலூர் தானயா? ஆமாயா. மேலூர் எனக்கு தெரியாதா? தெரியுமா? மேலூர் அப்ப தெரியாதா? ஏய் இல்ல, உன்னை மாதிரி ஆட்கள் இங்க வர முடியாது. ஏன் நீ வர? யோ சத்தியமா வர முடியாதுயா. நம்ம புதுசா எழுதிருக்க. மேல வந்திருக்கீங்க. மேலூர் எனக்கு தெரியாதா? வந்திருக்கீங்க. மேலூர்ல இருந்து அவன் நல்லா இருக்கானயா? யாரு? பெயிண்ட் அடிப்பானே நடராசன். பெயிண்ட் அடிக்கிறான். யோ நீ எந்த மேலூர்ல சொல்ற? அந்த மேலூர்ல பெயிண்ட் அடிக்கிற நடராசன் இருக்கானே, அந்த மரக்கலம் பக்கத்துல. யோ நான் அந்த மேலூர்ல சொல்லலையா? வேற மேலோகம் மதல விதலம் தராதல மகதல மாதல முழுக்கும் முழுக்கும் தண்டோகம் தமம்போல தவழுக்கும் சொல்லக்கூடிய ஈரேழு பதான உலகத்துல சொல்லக்கூடிய மேல இருக்கக்கூடிய மேலோகத்தை சொல்ற சத்தியம். ஆமாங்க, மேலோகத்தை சுருக்கி மேலூர். உலகத்தை சுருக்குனா பூலூர். நீதானே அப்ப சொன்ன, நானா கேட்டா நீ என்னையா குத்தி விட்டு வேடி இருக்கு. மேல போக முடியாது. ஆமா, கீழே போக முடியுமா? போக முடியாது. போயிருக்கேன் நல்லா இருக்கு. அதனாலதான் 60,000 ரூபாய் ஆதாரம் போட்டாங்க. நீ எங்கேயா போனீங்க? கீழே போனதுனாலதான். கீழேயும் போக முடியாது, மேலேயும் போக முடியாது. அது சரி. அதானே நாரதர் மகன். ஆமாங்க. மேலோகத்துல இருந்து வரீங்க. ஆமாங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்குங்க. கல்யாணம் ஆயிருச்சா? கல்யாணம் ஆகலங்க. மண் ஆசை, பொண்ணு ஆசை, பெண் ஆசை, 3 ஆசையும் இல்லை. யாருக்கு? எனக்கு தான் 3 ஆசை. 3 ஆசையுமே இல்லை. மண் ஆசை இல்ல, பொண்ணு ஆசை இல்ல, பொம்பளை ஆசை இல்ல. சும்மா போய சத்தியமா இல்லையா? சத்தியமா இல்லையா? எந்த ஆசையுமே. அது எப்படி? மண்ணு நிலத்துக்கு மேல் எனக்கு ஆசை கிடையாது. பொண்ணு பொண்ணுனா தங்கம். ஏன்னா செல்வத்தை சேரக்கூடிய காசு பணம் மீது எனக்கு ஆசை கிடையாது. பெண்ணாகப்பட்டது ஆசை இல்லை. 3 ஆசையுமே வெறுத்திருக்கு அப்படின்னா எவ்வளவு பெரிய அம்மா பிரம்மச்சாரியாக இருக்கு நீங்க. ஆமாங்க. 3 ஆசை இல்லாத இல்லையா? சத்தியமா சொன்னாங்க. என்னமோ கல்யாணம் ஆயிடுச்சுன்னு. அது முன்பு எத்தனை உண்டாச்சு? 52. எத்தனை? 52 தாயா? எதுவும் பிள்ளை பக்கிற கம்பெனி இல்லையா? 52 மனைவிக்கு என்ன பிள்ளை? 52 கொண்டாட்டிக்கு எப்படி பிள்ளை விட்டு? 60. எத்தனை? 60. உங்க ஊர்ல நீ ஜெயிச்சிருவ எலெக்ஷன்ல. என்ன எலெக்ஷன்? அது என்ன ஆகுது? ஆமா, பிள்ளை ஓட்டு 52 60 ஓட்டு வச்சிருக்கா. பொண்டாட்டி 52, மொத்தம் 112 ஓட்டு. உன் புத்தியா அங்கே போமா? ஆமா, அப்புறம் ஆமாமா ஓட்டு போடலாம். ஆமா, எங்களுக்கு அதெல்லாம் கிடையாது. நாங்க ஏன் மேலோக வாசியா? உங்களுக்கு ஓட்டு போடுறது கிடையாதுங்க. அப்ப யாரு தலைவர்? யோ தலைவரே இல்லையாங்க. அப்புறம் தலைவர்னா எங்களுக்கு எல்லாம் ஏன்னா தேவலோகத்தை தலைவனாகப்பட்ட இந்திரனாகப்பட்டவர். அதற்கு மேல் உலகத்தை சேர்ந்த சிவபெருமான் முதல் கடவுள். அவர் தான் எல்லாத்துக்கும் தலைவர். இந்திரன் தலைவர். ஆமாங்க. எத்தனை ஓட்டுல ஜெயிச்சாரு? இந்திரன் தலைவர் எத்தனை ஓட்டுல ஜெயிச்சாரு? என்ன இந்திரன் தலைவர்னா சரி விடு, அது ஓட தவிர. சரி, உங்க ஊர்ல கைவிட்டுச்சு கமிட்டி மெம்பர் இருக்காங்களா இல்லையா? அதெல்லாம் யாரும் இல்லை. ஏன் இல்ல? இல்லங்க.
எங்கள்ல 7 பேரை தேர்ந்தெடுக்க காட்டுக்கு நான் பொழப்பா இருக்கு. நான் போலப்பா. ஆமா ஆமா. ஏன் குழு கழிச்சிட்டு போட்டு அவனை முறைச்சு இவனை முறைச்சு இவன் அவனை திட்டி அவன் இவனை திட்டி ஒரு பதவிக்கு ஆத்தாடி பதவி வந்து நம்மளை தேடி வரும். அலை கொடுத்து உலக காத்திடுவாங்க. ஆ. அது சரி இருக்கட்டும். சரி. உங்க ஊர்ல அதெல்லாம் கிடையாது. இல்லைங்க. நல்ல விஷயம். உங்களுக்கு கல்யாணம் ஆயிருச்சு. ஆமாங்க. அப்ப அப்ப இப்ப இல்ல. இப்ப இல்லைங்க. சரி இன்னொரு விஷயம் கேள்விப்பட்டேன். என்னங்க? என்னமா நீங்க அஷ்டமா அஷ்டத்துல தோணுது. ஆமாங்க. எங்கேயுமே டக்கமா மக்கமே என்று சொல்ல பிரார்த்தியம் என்று சொல்ல